இணைந்திருந்தோம் நேயர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய தலைப்பு பகுதியோடு தான் நாங்கள் இணைய போகிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், நேற்று உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினம் அல்லது ஒழிப்பு தினமாக இருக்குது. ஆனால் நேற்றைய தினம் நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் உங்களோடு இந்த விடயத்தை பேச முடியாமல் சென்றது. எனவே இந்த விடயம் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருப்பதால் இன்றைய தலைப்பு பகுதியிலே இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு ஒழிப்பு தொடர்பான விடயங்களோடாகவே இன்றைய தலைப்பு பகுதியை அகற்றி செல்லாமல் நினைக்கிறோம். அந்த இந்த போதைப் பொருள் என்பது இன்றைக்கு சமூகத்தில் அது மலித்து விடப்பட்ட பொருளாக காணப்பட்டு, அதிலும் இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதனுடைய பாவனை இன்னும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அல்லது அதனுடைய இறங்கு துறைமுகங்களாக எங்களுடைய பிரதேசங்களே காணப்பட்டுக் கொண்டு, குறிப்பாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய கேரளா கஞ்சா என்பதும் பெருமளவில் எங்களுடைய பிரதேசங்களில் தான் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நாங்களும் அவரை பார்த்துக்கணும். அதை தாண்டி இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பயங்கரமான போதைப் பொருட்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்களில் பாவனை பொருளாக இருக்கிறது, எங்களுடைய பிரதேசங்களில் கைப்பற்றப்படுகிறது என்று நாங்கள் தினந்தோறும் செய்திகளிலே படித்துக் கொண்டு நாங்கள் ஏலவே கூறியது போலதான் யாருக்குமே அடிமையாக மாட்டோம் என்று போராடி இருக்கக்கூடிய ஒரு இனம், யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்ற கொள்கையோடு தங்களுடைய உயிர்களை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு இனம் கேவலம் ஒரு போதைக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய மனவருத்தமாகவும் இருக்கிறது. சிறுவயதிலேயே இந்த இனத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றினால் இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்களெல்லாம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி சிறு வயதிலேயே இறப்பதை பார்க்கும்போது மிகப்பெரிய கவலையாக இருக்கு. அண்மைய நாட்களிலே இந்த செய்தி பத்திரிகைகளிலே அதிக அளவிலே இந்த போதை தொடர்பான மரணங்களை நாங்களும் பார்க்கக்கூடிய ஊசி மூலம் போதை ஏற்றியவர் மரணமடைந்தார், போதையை மூக்கால் நுகர்ந்தவர் மரணமடைந்தார், போதையை அடைத்து மரணமடைந்தார்கள் என்றும் பல விடயங்கள் இருக்கிறது. அதை தாண்டி இந்த வாகன விபத்துகள், மோட்டார் சைக்கிளில் சென்று மோதி மரணமடைந்தார்கள், போயிரத்தின் முன்னால் நின்று மரணமடைந்தார்கள், பேருந்துகளிலே மோதி மரணமடைந்தார்கள், போதையிலே பேருந்து படிக்கட்டுகளிலே பயணித்து மரணமடைந்தார்கள். இந்த போதை செய்யக்கூடிய விடயங்கள், அந்த போதையினால் வரக்கூடிய பாதகத்தன்மையை பல இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெரியவர்களால் குடித்து விட்டு வந்தால் பார்த்தால் இன்றைக்கு பெரியவர்கள் தெரிந்தினாலும் சிறியவர்கள் எல்லாருமே போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களிடம் பணத்தை களவெடுப்பது, நகைகளை களவெடுப்பது, பெற்றோர்களை துன்புறுத்துவது, அவர்களை வலுக்கட்டாயமாக்குவது, காசுதாரங்கள் என்று இந்த போதைக்கு எங்களுடைய பிள்ளைகள் அடிமையாகி, அதிலும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த இனத்தினுடைய பெண்களும் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அண்மையிலே சுகாதார ஸ்தாபனம், இலங்கையில் இருக்கக்கூடிய சுகாதார நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி பெண்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்பது தூக்கி வாரி போடக்கூடிய விடயமாக இருக்கு. அண்மையில் கூட இந்த எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர் நன்னடத்தை பிரிவுகளில் போதைப் பொருள் பாவித்த பெண் பிள்ளைகள் புனர்வாழ்வு அளிக்கப்படுகிறார்கள். போதை புனர்வாழ்வு அளிக்கும் நிலையங்களிலே எங்கள் பிரதேசங்களுக்கு கூடிய பெண் பிள்ளைகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படுகிறது என்பது எவ்வளவு தூக்கி வர. பெண்களை நாங்கள் தெய்வமாக போற்றி, பெண்களுக்கு எங்களுடைய குடும்பங்களை உயர்ந்த இடமாக, பெண்களை ஒரு கடவுளுக்கு நிகரமாக வைத்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே பெண்களும் இப்படி ஈடுபடுகிறார்கள் என்பது இந்த இனத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக போவதாகத்தான் இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி எங்களுடைய சமுதாயத்திலே பெண்களுக்கு என்பது ஒரு தனியே ஒரு மதிப்பு, மரியாதை, அவர்கள் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப அந்த இனத்தினுடைய பெண்களும் அப்படி போகிறார்கள் என்பது இனத்தை யார் வழி நடத்த போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கு. ஏனென்றால் வீட்டிலே அம்மாவுக்குத்தான் பிள்ளைகள் பெருமளவிலே அம்மாவின் பின்னால் தான் தெரிவார்கள். அம்மாவினால் இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய பெண் பிள்ளைகள் அப்பாவோடு செல்ல முடிந்தாலும் அம்மா பெண் பிள்ளைகளையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும். அப்ப அம்மாக்களாக இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிறார்கள் என்பது இந்த சமூகத்திலே போதை என்பது மிகப்பெரிய ஒரு அழிக்கும் செயலாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த மனித இனப்படுகொலையை தாண்டி இன்றைக்கு போதையினால் பல படுகொலைகள் வந்து கொண்டிருக்கிறது. போதையினால் இந்த இனக்குழுமம் பிரித்து ஆளப்படுகிறது. எனவே இந்த போதையிலிருந்து நாங்கள் எங்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நேற்று கூட இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்திலே பல இடங்கள், பல பிரதேச செயலகங்கள், பல போலீசார், சுகாதார நிறுவனங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டங்கள், விழிப்புணர்வு பேரணிகள், குறுநாடகங்கள், திருநாடகங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் சமூக வலைத்தளங்களில் இது பேசுபொருளாக பேசப்படவில்லை. போதை எதிர்ப்பு என்பது அரசியலை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்ச்சி அரசியலை பேசுகிறோம், தேர்தல் அரசியலை பேசுகிறோம். ஆனால் இந்த போதை என்று எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம். செம்மணி புதைகுழி படுகொலையை தாண்டி பலரை படுகொலை செய்ய போகிற காரணியாக இந்த போதை இருக்க போகிற தொடர்பான விழிப்புணர்வுகளை சமூக வலைத்தளங்களிலே பெரிய அளவிலே காண முடியவில்லை. எனவே நாங்கள் இன்றைக்கு இதோடு தொடர்ந்து செல்வோம். கட்டாயம் நீங்க கூறியது போல இந்த போதை ஒழிப்பு என்பது எங்களுக்கு தேவையானது ஒன்று. குறிப்பா நாங்கள் பல்வேறுபட்ட இடங்கள்ல பார்க்கின்ற வேளையில இதை ஒழிக்கின்றோம் என்றவாறுதான் கதைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது ஒழிப்பது என்பது இன்னும் முற்றாக நடக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு இளைஞன் இந்த போதைப் பொருளை எடுப்பதால் அவனுடைய உடல்ல எவ்வளவு இழப்புகள் வருகிறது என்பதை அவன் எதிர்பார்ப்பதே மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பா நாங்கள் அதில் 1, 2 கூறுவோமாக இருந்தால், முதலில் அவனுடைய மூளை தான் பாதிக்கப்படுகிறது. மூளை, இதயம், கல்லீரல், மற்றது அதன் மூலமாக மாரடைப்பு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா இப்போது நாங்கள் அநேகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், இன்ன விடயத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோமாக இருந்தால், மாரடைப்புல வயதானவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரு 30 வயது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இறந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
ஆனால் இப்போது பார்த்தோமாக இருந்தால் பல இளைஞர்கள், அதாவது 20 வயது 18 வயதுல கூட இறக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும்போது பல பேர் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த கொரோனா காலங்கள்ல நாங்கள் போடப்பட்ட ஊசிகள் தான் இதற்கு காரணம் என்று ஒரு பக்க குற்றம் வந்து கூறப்படுகிறது. ஒரு பக்கத்தால வந்து நாங்க பார்க்கின்ற வேளையில் இதுக்கு வந்து போதையும் வந்து ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. பிள்ளை வந்து எவ்வாறு வீட்டிலிருந்து வெளியேறுகிறான் என்பதை தாண்டி பிள்ளை எவ்வாறு வீட்டுக்கு வருகிறது என்பதைத்தான் கட்டாயம் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கேக நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம், பல விழிப்புணர்வுகளை பார்க்கலாம். ஏன் தொலைபேசி பார்க்காத எந்த ஒரு மனிதர்களுமே இப்போது இல்லை என்று தான் சொல்லலாம். தொலைபேசியில் வந்து அனைத்து விடயங்களும் கிடைக்கிறது. குறிப்பா வந்து நல்ல விடயங்களோ சரி, கெட்ட விடயங்களோ சரி, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விடயங்களோ சரி, இவ்வாறு அந்த தொலைபேசியினூடாக வந்து நாங்கள் எங்களுக்கு எதை எடுத்துக்கொள்ள வேணுமோ அவ்வாறான விடயங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேணும் என்பது உண்மை. ஆனால் இவ்வாறு பார்க்கின்ற வேளையில் கூட அந்த போதையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை அதுல வரக்கூடிய பல நல்ல விடயங்களை கூட படிக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் சொல்வதை தாண்டி எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் சொல்வதை தாண்டி பெரியவர்கள் கூறுவதை தாண்டி இந்த போதைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இன்று வரைக்கும் அடிமையானவர்கள் அதிகரித்து தான் கொண்டு செல்கிறார்கள். குறிப்பா இப்போது வந்து இள வயதிலேயே வந்து பல இறப்புகள் வந்து காணப்படுகிறது. அதன் காரணமாக வந்து பார்த்தோமாக இருந்தால் இதற்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், இதனால் தான் இறப்பு ஏற்பட்டது என்பது பெற்றோர்களுக்கு எப்போது தெரிய வருகிறன்னு சொன்னால், ஒன்றில் இறப்புக்கு பிறகு தெரிய வருகிறது, இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் இவ்வாறான விடயங்கள் வந்து தெரியப்படுகிறது. குறிப்பா இதுல ஒரு விடயத்தை வந்து நீங்க ஞாபகப்படுத்தணும். இப்போது ஒரு மாத காலப்பகுதிக்கு முதல்ல வந்து நான் சமூக வலைதளங்கள்ல ஒரு விடயம் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது படிக்கும் போது இன்னொரு நபரோடு வந்து அந்த விடயத்தை வந்து உரையாட முடியாத அளவுக்கு அந்த விடயம் இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு என்னுடைய மனதை பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அது. என்னன்னு சொல்லி பார்க்கின்ற வேளையில மகன் வந்து தாய்க்கு ஒரே ஒரு மகன், அப்பா இல்லை. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து இது வேறு ஒரு நாட்டுல இடம்பெற்றது. அதை வந்து நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்றேன். இந்த பிள்ளை வந்து என்ன செய்தன்னு சொன்னா, படிப்பு முடித்ததுக்கு பிற்பாடு வேலைக்கு செல்கின்றேன் என்று சொல்லி போதைப் பொருளுக்கு அடிமை என்பது அதிகமாக ஆகிவிட்டது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த போதையை வந்து உள்ளெடுத்ததுக்கு பிற்பாடு அந்த அவனுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் வேறு நினைவுகள் எல்லாம் தோன்றும். இவ்வாறு இருக்கும்போது தாயும் மகனும் தான் வீட்டில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்ததுக்கு பிற்பாடு இந்த மகன் என்ன செய்தான் என்று சொன்னால், தாயை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டது. ஆனால் தாய் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இந்த விடயம் தெரியக்கூடாது, அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, சிறையில் இருக்கக்கூடாது என்று சொன்னதன் தெரிய வந்ததன் காரணமாக தாயும் அதற்கு உடன் போயிருக்கிறார். அதாவது பிள்ளைக்கு எந்த நேரம் அவ்வாறான நினைவுகள் தோணுது, எவ்வாறான நேரத்தில் அவன் போதை கடுமையாக இருக்கிறானோ அந்த நேரங்கள் எல்லாம் தாய் மகனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளைந்து கொடுத்திருக்கிறார். இது வந்து ஊர் மக்களுக்கு தெரிந்ததுக்கு பிற்பாடு அவரை போலீசாரில் வந்து பிடித்து கொடுத்திருக்கார். ஆனால் தாய் அந்த இடத்துல வந்து என்ன கூறி இருக்கிறார்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை வேறு எங்கும் செல்லவில்லை, அவன் என்னோடு தான் இருந்தான், அவனை எங்கும் நீங்கள் கூட்டி செல்ல வேணாம், என்னிடம் விடுங்கள் என்று சொல்லி அந்த போலீஸ் அதிகாரியின் காலில விழுந்து அந்த தாய் வந்து அழுது இருக்கிறார். இது எவ்வளவு தூரம் ஒரு துயரமான ஒரு செய்தி. இது துயரமான செய்தி என்பதை தாண்டி இன்னொரு நபரோடு எங்களால் உரையாட முடியாது. குறிப்பா ஒரு காலகட்டத்துல வந்து தாய் தந்தை சகோதரங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான உறவுகள். ஆனால் அந்த உறவுகள் எல்லாமே இந்த போதையின் காரணமாக வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில சீரழிந்து கொண்டு செல்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. வேறு நாடுகளை நாங்கள் எடுக்கின்ற வேளையில் அண்ணன் தங்கையையும் தங்கன் அண்ணையும் திருமணம் செய்த ஒரு காலகட்டங்களும் இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது சகோதரரோடு பிறந்தவர்களுக்கெல்லாம் என்ன தோன்றுகின்றது என்று சொன்னால், சமூக சீரழிவு என்பது அதிகமாகி கொண்டே செல்கிறது. இன்னொரு 5 வருடத்துல வரக்கூடிய ஜெனரேஷனுடைய வாழ்க்கையில வந்து என்ன இருக்க போகிறது என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கும்போது ஒரு போதையை வந்து நாங்கள் எடுப்பதன் மூலமாக வந்து அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறோம்? முதலில் எங்களுடைய குடும்பம் தான் பாதிக்கப்படுகிறது, அதற்கு பிற்பாடு எங்களுடைய சமூகம் பாதிக்கப்படுகிறது. எனவே வந்து இந்த போதை என்பதை எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எடுக்க வேணும் என்று சொல்லி மற்றவர்களை வந்து நச்சரித்து கொண்டிருப்பவர்கள், இதை எடுத்தால் என்ன நடக்கும், அவருக்கு எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து இதுல இருந்து விடுபட வேணும். அதிகமாக வந்து இதனால் பாடசாலை மாணவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள்.
எனவே வந்து இனி வருங்காலத்துல வந்து எங்களுடைய உலகத்தின் மாற்றம் எல்லாமே வந்து மாற்றம் அடைந்து கொண்டு போகிறது. அதற்கேற்றால் போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேணும். தீய காரியங்கள்ல இருந்து நல்ல எண்ணங்களை சிந்தித்து நல்லொழுக்கத்தோடு நீங்கள் இனி வரப்போற காலத்தில் வாழ வேணும் என்பதையும் கூறிக்கொண்டு, போதைக்கு அடிமையாகாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் வாழ வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன், சுரேகா மற்றும் நான் உங்கள் அன்பின் கரியர். நன்றி நேயர்களே.